ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஆலு பரோட்டா தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 1 கப் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கேங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் இல்லைங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதனால மாவில் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுடுறேங்க. மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தாங்க காட்டிகிட்டே இருக்கேன். இப்போ பிகினர்ஸாக பார்க்குறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து தனியாத்தூளை மிக்ஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மாவு வந்து திரட்டிக்கலாங்க. சப்பாத்தி பண்ணுற மாதிரியே வந்து நம்ம ரோல் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா நான் இந்த அளவுக்கு வந்து திரட்டி இருக்கேங்க. உள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வந்து ரொம்பவும் வைக்காதீங்க, இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நான் கையிலேயே வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். கையிலேயே வந்து பொறுமையாக அழுத்தம் கொடுத்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டஃபிங் நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அது மாவை விட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம மாவு இப்போ மாவில் வந்து 2 சைடும் வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு அவ்வளோதான், பொறுமையாக வந்து திரட்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் வந்து திரட்டி இருக்கேங்க. இப்போ கேஸில் வந்து பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிற ஆலு பரோட்டா வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து எண்ணெய் விட்டுட்டு 2 சைடும் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆலு பரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். இது செம்மையாக வந்து சுடுதுங்க. என்னால் இப்போ கை வச்சு கூட இது பண்ண முடியல. சரி, நான் அப்படியே பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இன்னொன்றும் வந்து பார்த்திங்கன்னா திரட்டிட்டு அதே மாதிரி வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நான் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து இந்த மாதிரி வந்துடுது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்ம வச்ச ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஆலு பரோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்ட் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தக்காளி தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்குங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.